ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விமன் பேஷனேட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோ தான். இந்த ரெய்னி சீசனில் எல்லாருக்குமே வீட்டில் சூடாக சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வீட்டிலேயே மஷ்ரூம், பானிபூரி இதெல்லாம் நான் செஞ்சு சாப்பிட்டோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு. அந்த ரெசிபி வீடியோஸ் மோஸ்ட்டாக நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரெசிபி. பட் இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன், சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோட்டு கடை காளான் ரெசிப்பியில் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம். இந்த காளான் நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடையில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் நிறையா ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு 6 to 7 மஷ்ரூம்ஸை நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் 1 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சால்ட் தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி இதை பிசைங்க. இதை ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வர அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிட்டே வாங்க. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நான் ஒரு 2 ஆனியன்ஸ் கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு டொமேட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை விட டபுள் குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா டொமேட்டோஸ் 2 to 3 ஆட் பண்ணிக்கலாம். பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். சின்ன சின்னதாக பஜ்ஜி போடுற மாதிரி சின்ன சின்னதாக இதை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கடைசியில் மிஞ்சிருக்க எண்ணெயில் நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ அதே கடாயில் அதே எண்ணெயில் நான் ஆனியன் போட்டு வதக்க போகிறேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். இதையும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க.
மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தூள் 1 டீஸ்பூன். நான் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் தண்ணீல கரைச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வரும். நம்ம பொரிச்சு வச்சிருக்க காளான் பஜ்ஜி இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம பீஸ் பீஸா கட் பண்ணி இதில ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட காளான் சூப்பர்பா ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நான் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். இத நீங்க வந்து கொஞ்சமா பவுல்ல வச்சுட்டு, இது கூட காளான் உடைச்சு போட்டுட்டு, கூட கொஞ்சம் ஆனியன் சேர்த்துட்டு நீங்க சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். வந்து பானிபூரி ரெசிபி பார்க்கலாம். பானிபூரிக்கு வந்து தண்ணி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1 கைப்பிடி வந்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அ அதே மாதிரி 1 கை அளவு வந்து புதினா எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி. இத வந்து மிக்ஸியில வச்சு அரைச்சுக்கலாம். எலுமிச்சை பழம் அளவுக்கு வந்து புளி வந்து நான் தண்ணீல வச்சு கரைக்கிறேன். இந்த மிக்ஸியில அரைச்ச பச்சை மிளகா, இந்த புதினா, இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இது கூட வந்து 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் தாராளமா ஊத்திக்கலாம். இந்த தண்ணீல சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தல, உங்களுக்கு இன்னுமே காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்க இன்னொரு மிளகா கூட நீங்க அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் புளி கரைச்சு வச்சிருக்க இந்த தண்ணியுமே இது கூட ஆட் பண்ணிக்க போறேன். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணிய நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கரெக்ட்டா எல்லாமே உங்களுக்கு ஓகே, உப்பு, காரம் எல்லாம் ஓகே அப்படின்னா, நீங்க இத ஓரமா வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். இது நீங்க குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. கையால மசிச்சுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது 3த்தையும் ஆட் பண்ணி இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்சைட் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பூரி வந்து நான் வந்து ரெடிமேட் பூரிஸ் வந்து விக்குது. ஸோ நான் ஒரு நாள் டெஸ்ட் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த பூரிய வந்து நான் வந்து ஆயில்ல ஃப்ரை பண்றேன். ஸோ பாருங்க இந்த பூரி தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறேன்.
பானிபூரி வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இது ரேட்டுமே கம்மி தான், 20 to 30 ருபீஸ்க்குள்ளே தான் நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணோடனே உங்களுக்கு டக்குன்னு புஸ்ஸுன்னு சூப்பராக வந்துடுது. இது ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். உள்ளே வைக்கிறதுக்கு ஆனியன் வேணும். ஸோ நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதான் என்னோடய பூரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து பூரியை வந்து உள்ளே உடச்சிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோவோட ஸ்டஃபிங் வந்து உள்ளே கொஞ்சம் வச்சுட்டு இது கூட ஆனியன் வச்சுட்டு இப்போது இந்த வாட்டரில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பர்பான 2 ரெசிபீஸும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விமன் பேஷனேட் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.